எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்புராஜ் ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ். ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப தேவையான ஒன்று ஆன் டே டு டே ப்ரொடக்ஷனில். தினமுமே வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலை அப்படின்னா அதனால நிறைய இம்பேக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஸோ இதில் வந்து செக்மெண்ட்ஸ் இருக்குது: பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்டு ஓவர் ஹாலிங். ஆல் கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸு நார்மலாக நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து மிஷின் பிரேக் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து போய் அட்டன் பண்ணி அதை வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறோம், இல்லை கரெக்ஷன் பண்ணுறோம், திருப்பி ரன் பண்ண சொல்லிடுறோம்னா அது வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸு. அதுக்கப்புறம் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸு. ஸோ ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸு அப்படின்றப்ப அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும் எப்போ இது வந்து பழுதாக போகுது, இல்லை எப்போ வந்து ப்ராப்ளம் ஜென்ரேட் ஆக போகுது அப்படின்றத கணிச்சு அதுக்கு முன்னமே வந்து அதுக்குண்டான மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பார்க்கறது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு மோட்டார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மோட்டார் வந்து லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இல்லை ஒரு 10 லேக் ரெவல்யூஷன்ஸு அந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே நார்மலாக லைஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம நார்மலாக வந்து சேஃபர் சைடுக்காக வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து 5 லேக் ஒன்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணியிருப்போம். பட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை விட ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து கம்பெனிக்கு மோர் காஸ்ட் சேவிங்கை வந்து எடுத்து கொடுக்கும். அதே டைமில் நம்மளோட ஃபோக்கஸையும் இன்க்ரீஸ் பண்ணும் ரிலேட்டட் டு மிஷின் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடுக்கு. ஏன்னா அந்த ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம அடிக்கடி வந்து அந்த மிஷின் பக்கத்துலையோ இல்லை அந்த எக்யூப்மெண்ட் பக்கத்துலையோ விசிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து பர்பஸ்ஃபுல் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கு. ஏன்னா வந்து ஒரு பர்டிகுலர் சைக்கிள் வரைக்கும் நம்ம அதுவாக ரன் பண்ண விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் இன்ஸ்பெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 9 லேக் வரைக்கும் ஓடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து என்ன திங்க் பண்ணுவோம், இல்லை இது வந்து ஆல்மோஸ்ட் 15 லேக் இல்லை 20 லேக் வரைக்கும் கூட இந்த மோட்டாரை வந்து யூஸ் பண்ண முடியும். 20 லேக் சைக்கிள்ஸ் ஆர் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. லைஃபே அவ்வளோதான் வரும் கண்டினியூஸ் ரன் பண்ணும்போது. நம்ம வந்து 10 இயர்ஸ் கூட அந்த மோட்டரை யூஸ் பண்ணுவோம். பட் 3 இயர்ஸ் வந்து பெருசாக எஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஜஸ்ட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸில் அதை ஆட் பண்ணிக்கணும், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வைக்காமல். ஏன்னா எப்போ வேணால் ஒரு மோட்டர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீக்குவன்சி ஆஃப் இன்ஸ்பெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மோட்டார் ஃபெயிலியர் ஆகிற ட்ரெண்டை நம்மளால் ஈஸியாக மானிட்டர் பண்ணி அது எதனால வந்து ப்ராப்ளம் வருதோ அதை ஒன்று சரி பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதோட லைஃப்பை வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் அப் டு 10 இயர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறோம். ஸோ 9th இயரில் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு உண்டானதை அடிஷ்னலாக நம்ம 4 இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, இல்லை ஒரு 3.5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுனால நம்ம பே பண்ண வேண்டிய ஒரு நியூ மோட்டார் வாங்கி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸிஸ்டிங் மோட்டாரையே நம்ம வந்து ப்ரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் லைஃப்பை. ஸோ கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காஸ்ட் சேவிங் வந்து அதனால் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கிரிட்டிக்கல் ப்ராசஸில் இது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 லேக் வரைக்கும் நீங்கள் ஸ்பேர் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ஸோ அதோட லைஃபையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். காமனாக நிறைய மோட்டார்ஸ் இருக்குன்னா காமனாக ஒரு ஸ்பேர் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒரு மோட்ரு வந்து பழுதடைஞ்சிடுச்சுன்னா அந்த மோட்டரை மட்டும் மாற்றிட்டு திருப்பி வந்து இன்னொரு ஸ்பேர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பேஸ்ட் ஆன் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். அதை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம முன்னாடியே வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறது. அதுக்கடுத்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு அப்படின்னாலே பிளான்டு ஒன்று, ஸ்ட்ரக்சர்டு பேசிஸ்க்கு. அதாவது நம்ம வந்து டெய்லி பண்ணுமா, இல்லை மந்த்லி பண்ணுமா, வீக்லி பண்ணுமா, இயர்லி பண்ணுமா, குவார்ட்டர்லி பண்ணுமா, ஆஃபர்லி பண்ணுமா. ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுறோம். டெய்லி என்ன ஆக்டிவிட்டி மிஷினுக்காக பண்ண போகிறோம், லைக் ஏஎம் செக் ஷீட்டு, அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் செக் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏஎம் செக் ஷீட் படி எல்லா ஆக்டிவிட்டியும் மிஷின் வந்து கரெக்டாக பண்ணுதா இல்லையான்றதை வேலிடேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து
ஸ்டார்ட்டே பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ப்ரிசீசியஸ் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நம்ம வீக்லி, மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் வந்து ஆர் மிஷின் சப்ளையரோட சஜஷன் இருக்கும். ஆர் மிஷின் மேனுவல்லையே கொடுத்துருப்பாங்க. எப்பப்போ வந்து எதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு அஸ் பர் த கைட்லைன்ஸ் ஆஃப் மிஷின் சப்ளையர் நம்ம வந்து அதை கிளியராக பண்ணிடலாம். இதுக்கு வந்து டீட்டெயில் பிளானிங் வந்து கம்பல்சரி இருக்கணும். இப்போ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸை பொறுத்தளவு பிளானிங்கே கிடையாது. எப்போ வேணால் பிரேக் டவுன் ஆகும், நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுவோம் இஷ்யூவை. ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸை பொறுத்தளவும் பிளான் இருக்கணும். எப்போ நம்ம வந்து அதை வந்து ப்ரிடிக்டிவாக கன்சிடர் பண்ணுறோமோ, லைஃப்பை யூட்டிலைஸ் பண்ணுறோமோ, அப்பயே வந்து நம்ம சைக்கிள் டைமை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணணும். அதாவது சைக்கிள் டைம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம். 10 lakh சைக்கிள், 20 lakh சைக்கிள் வந்து ரன் ஆகும் அப்படின்னா நம்ம 30 lakh சைக்கிள் வரைய கூட ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் மூலமாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அதோட லைஃப் எண்டு வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணுறது தான் அந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸோட பெனிஃபிட்டு. இப்போ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர் பிளானிங்கு, டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி. ஓகேங்களா? இது இல்லாமல் மேஜர் பாயிண்ட்டு ஓவர் ஹாலிங்கு. ஸோ ஓவர் ஹாலிங் அப்படின்னா என்ன? எல்லாருமே வந்து ஓவர் ஹாலிங் அப்படின்ற ஒன்று டீட்டெயில்டாக யாரும் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ ஓவர் ஹாலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷினோ இல்லை ஒரு எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டமோ கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ரீஅசம்பிள் பண்ணுறது தான் ஓவர் ஹாலிங் ப்ராசஸ்ஸு. சின்ன வயசில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அந்த சைக்கிள்லாம் வந்து ஓவர் ஆயில் பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த சைக்கிள் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த சைக்கிளை வந்து ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோ அந்தந்த பார்ட்ஸ் போட்டு நியூ ஒன் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி ரீபில்ட் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான். இதுக்கு நேம் வந்து ஓவர் ஆயில் கிடையாது, ஓவர் ஹாலிங். இந்த ஓவர் ஹாலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஷினையுமே கம்ப்ளீட்டாக டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த பார்ட்ஸ் வந்து வியர் அவுட் ஆகிருக்கு, எந்தெந்த பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நியூ ஒன்னாக ரீப்ளேஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல்னா நியூ ஒன்னாக ரீப்ளேஸ் பண்ணலாம். மெக்கானிக்கல் பார்ட்டு இல்லை சம் ரீவொர்க் பண்ணி யூட்டிலைசேஷன் பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பேர் வந்து வேற மாற்றிக்கலாம். ஸோ ரீபில்டு பண்ணிட்டு ரீகண்டிஷனிங், கம்ப்ளீட் ரீகண்டிஷனிங் பண்ணுறதுக்கு பேர் தான் ஓவர் ஹாலிங்கு. ஓவர் ஹாலிங் பண்ணுறது மூலயமா மிஷினோட லைஃப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். பேசிக்காக எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஓவர் ஹாலிங் பண்ணணும் அப்படின்னா 3 years ஒன்ஸ் மஸ்ட் ஓவர் ஹாலிங் பண்ணியிருக்கணும். அப்போ புது மிஷினுக்கு ஓவர் ஹாலிங் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா புது மிஷினுக்கு தேவையில்லை. மினிமம் 5 years வந்து மிஷினோட லைஃப் வந்து நார்மலாகவே நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த 5 years கழித்து ஒரு ஓவர் ஹாலிங் வந்து பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை, என்னோட மிஷினில் வந்து எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை, இன்சிடெண்ட்டும் நடக்கலை, நல்லா தான் வந்து மிஷின் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 5 years ப்ளஸ் அனதர் 3 years, ஸோ 8 years கழித்து நம்ம வந்து ஓவர் ஹாலிங் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மிஷினையும் அட் அ டைம், நம்மக்கிட்ட ஒரு 30 மிஷின் இருக்குல்ல, 40 மிஷின் இருக்குது, எல்லா மிஷினையும் அட் அ டைமில் ஓவர் ஹாலிங் பண்ண முடியுமானா அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெட்ரோஃபிட் பண்ணுற மாதிரி தான், அதாவது ரீகண்டிஷனிங் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால நீங்கள் மெஷின் மெயின்டெனன்ஸ் ஓவர் ஹாலிங் எடுக்கணும்னா ப்ராப்பர் ஷெடியூலிங் வேணும். ஏன்னா ஒரு மிஷினை எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் 1 month டைம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 months டைம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 3 yearsன்றது நார்மல் சைக்கிள். வெரி ஓல்டு மிஷின் அப்படின்னா மேபி 2 years ஒன்ஸோ இல்லை 1.5 year ஒன்ஸோ மிஷினோட யூட்டிலைசேஷனை பொறுத்து நம்ம வந்து ஓவர் ஹாலிங் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த டெய்லி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. மிஷினோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓவர் ஹாலிங்கோட லீட் டைமையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயின்டெனன்ஸோட ஷார்ட் டீட்டெயில்ஸு. ஸோ இது வந்து கிளாஸ் நம்பர் 8.5ல் வரும் IITF. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டீட்டெயில் டெக்னிக்கலாகவும் QMS குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிலேட்டடாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ் ஆல்வேஸ். தேங்க்யூ.